ராணியம்மா, நீங்க சொன்ன மாதிரியே சந்திரா. வா சந்திரா. ஜெகதீஷ், நான் கூப்பிடுற வரைக்கும் நீ கொஞ்சம் வெளியில இரு. சரிங்க ராணியம்மா. யார் நீங்க? சந்திரா, இத்தனை வருஷம் கழிச்சு நான் உன்னை பார்ப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. நீ உயிரோட இருக்கிற விஷயம் எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே உன்னை சோமநாதன் கிட்ட விட்டு வச்சிருக்க மாட்டேன். பேசுறது இருக்கட்டும், முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் யாருன்னு உனக்கு சொல்லி புரிய வேண்டாம், பார்த்தாலே புரிஞ்சுக்குவேன். நீங்க என்ன நான் உன்ன மாதிரியே இருக்கேனேன்னு பாக்குறியா? உன் அம்மா உன்ன மாதிரி தானே இருப்பா. எனக்கும் உங்க அப்பன்னு சொல்றியே, அவனுக்கும் ஒரே ரத்தம். அவனை என் கூட பிறந்தவன் சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. வாழ்க்கையில கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்ச உன் அதிர்ஷ்டம் கெட்ட அம்மாடினா 25 வருஷம் கழிச்சு பார்க்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளான அம்மா. கூட பிறந்தவனே துரோகம் பண்ணி என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டா. நீங்க எங்க அப்பாவை பத்தி தப்பா பேசாதீங்க. யாருடி உங்க அப்பா? அவ இல்ல, உங்க அப்பாவை தூக்குக்கு அனுப்பின பாவி அவன். சொத்துக்காக என்னை உயிரோட எரிக்க நினைச்சவன், செய்யாத குற்றத்துக்காக உங்க அப்பாவை தூக்கு மேடைக்கு அனுப்பினவன், என்னை உங்ககிட்ட பிரிச்சவன். இல்ல, நீங்க சொல்ற எதையுமே நான் நம்ப மாட்டேன். எங்க அப்பா யாருக்குமே துரோகம் பண்ணிருக்க மாட்டாரு. சொத்துக்காக உங்களை அழிக்க முயற்சி பண்ணாருன்னு சொன்னீங்களே, அப்புறம் எதுக்காக என்ன எடுத்து அவர் வளர்க்கணும்? அவரை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசுனீங்க, நல்லா இருக்காது. உங்க வாழ்க்கையை நாசமாக்குனது வேற யாரு? ஆனா கெடுத்தது எங்க அப்பா தான். நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இத பாருங்க, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க பெத்தவங்க மட்டும்தான். என்னை எடுத்து வளர்த்து ஆளாக்குனதெல்லாம் எங்க அப்பா. எனக்கு அவர் தான் முக்கியம். இதுக்கு மேல உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. கடைசியா ஒண்ணு சொல்றேன், இனிமே எங்க அப்பாவோட வாழ்க்கையில நீங்க தலையிட்டீங்க, நான் உங்களை சும்மா விட மாட்டேன். சந்திரா, மதியானம் நான் ஆபீஸ்க்கு போன் பண்ணியிருந்தேன். அவ மத்தியானமே ஆபீஸ்ல யார்கிட்டயும் சொல்லாம வெளியே போயிட்டாளாம். இது வரைக்கும் அவ வீட்டுக்கு வரவே இல்லைங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அவ விபரீதமான முடிவுக்கு ஏதாவது போயிட்டாள்னா என்னால அதை தாங்கிக்க முடியாதுங்க. ஜானகி, என்ன புரியாம பேசிட்டு இருக்க? சந்திராவை பத்தி உனக்கு தெரியாதா? அவ என் பொண்ணு, தைரியசாலி. தேவையில்லாம எதையோ நீயே கற்பனை பண்ணிக்கிட்டு நீயும் பயந்துக்கிட்டு என்னையும் பயமுறுத்திட்டு இருக்க. அவ இப்ப வந்துருவா, பாத்துக்கிட்டே இரு. என்னாச்சுமா? ஏமா இவ்வளவு லேட்டு? எங்க போயிருந்த? நீ வரத்துக்கு லேட் ஆனதும் நானும் உங்க அம்மாவும் எவ்வளவு பதறி போயிட்டேன் தெரியுமா? அப்படி எங்கதாம்மா போயிருந்த? ராணி அம்மாவை பார்த்துட்டு வரேன். ராணி அம்மா பார்க்க போயிருந்தியா? ஆமா, பார்த்தேன். அப்படியே என்ன மாதிரியே இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க போல இருக்கு. அது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க புருஷன் இறந்ததுல இருந்து அவங்களை எரிச்சு கொலை பண்ண முயற்சி பண்ண வரைக்கும் எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவ 1000 வேணா எதை வேணா நினைக்கட்டும், நீ அதை நம்புறியா சொல்லு. இல்லப்பா,
என் அப்பா அம்மா மேல நான் சந்தேகப்படுவேனா? சந்திரா, நீ ராணியோட பொண்ணுதாம்மா. எங்க பொண்ணு இல்லைன்னு சொன்னா எங்க எல்லாரையும் விட்டு போயிடியோன்னு பயந்துதாம்மா இவ்வளவு நாளும் இவ்வளவு விஷயங்களையும் எங்க மனசுக்குள்ளேயே போட்டு ஒவ்வொரு நாளும் நானும் உங்க அப்பாவும் துடிச்சுக்கிட்டு இருந்தோம்மா. எங்க மேல ஏதாவது தப்பு இருந்தா எங்களை மன்னிச்சிரு சந்திரா. என்னம்மா அது மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? இனிமே யார் வந்து என்ன சொன்னாலும் என்ன மாத்த முடியாது. இப்ப இல்லம்மா, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க தான் எனக்கு அம்மா அப்பா. உங்களையும் என்னோட தங்கச்சிங்களையும் விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். அது போதுமா? ஐயோ, ச்சே, என்னையா இது? பசிக்குது, சாப்பிட்டா வாந்தி வருது. பசிக்குதுன்னு சாப்பிடாமலும் இருக்க முடியல, வாமிட் வராமலும் இருக்காது. என்ன கன்றாவி அது? எப்படியா நீங்களாம் இதை கிராஸ் பண்ணீங்க? இந்த அவஸ்தெல்லாம் வேண்டான்னு பேசாம அக்கா கிட்ட இருந்து ஒரு குழந்தைய வாங்கி தத்து எடுத்துக்கணும். டூ லேட். நீ முன்னாடியே யோசிச்சிருக்கணும். அடி கழுத! அத்தை வாங்க, அத்தை வா நரேன். வாங்க வாங்க அத்தை, வா நரேன், உள்ள வா. உள்ள வாங்க அத்தை. உட்காருங்க அத்தை. உட்காருங்க. ஐயோ, அத்தை என்னாச்சு? என்னாச்சு அத்தை? ஏன் அழறீங்க? நரேன், என்னாச்சு? வீட்டில் ஒரே சண்டை. ஏன்? நான் சந்திரா ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால ரொம்ப திட்டினாரு. நானும் திரும்ப திட்டினேன். அதுக்காக அடிச்சிட்டாரு. அம்மா தடுத்தாங்க. வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அழாதீங்க அத்தை. யாரு திருந்தினாலும் அவர் திருந்த மாட்டாரு போல் இருக்கு. லலிதா, எனக்கு இது வேணுமா? உங்களுக்கெல்லாம் பண்ண கொடுமைக்கு நானும் உடந்தையா இருந்தேன் பாரு. எனக்கு நல்லா வேணும். ஐயோ அத்தை, தயவு செஞ்சு அப்படிலாம் பேசாதீங்க. எங்களுக்கெல்லாம் மாமா மேலதான் கோவமே தவிர உங்க மேல எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்ல. இன்னொரு தடவை இப்படி எல்லாம் பேசி எங்க மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. சொல்லுங்க. எனக்கு ஒரு உதவி பண்றியாமா? ஒரு வீடு வாடகைக்கு பிடிச்சு கொடுத்தினா நானும் நரேந்திரனும் தனியா இருந்துக்குவோம். என்னத்த நீங்க இப்படி பேசுறீங்க? நாங்கெல்லாம் இருக்கும்போது உங்களை இப்படி தனியா விட்டுருவோமா? ஆமா அத்தை, நீங்க எங்கேயும் போக கூடாது, எங்க கூட தான் இருக்கணும். ப்ளீஸ் அத்தை. நாங்க 3 பேரும் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா எங்களை மன்னிச்சிடுங்க. நீங்க எந்த தப்பும் பண்ணலம்மா. எனக்கு தான் உங்களோட அருமை தெரியல. உங்கள மாதிரி மருமக கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். கவலைப்படாம இருங்க அத்தை. நீங்க அவரை விட்டுட்டு வந்துட்டீங்கல்ல, கண்டிப்பா அவர் உங்களுக்காகவாது மனசு திருந்தி நம்மளை தேடி வருவாரு. ஹலோ, நான் ஜானகி பேசுறேன். நீங்க யாரு? சோமு கிட்ட போன கொடு. நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்க. என்ன ஜானகி, அதுக்குள்ள என் வாய்ஸ் மறந்துட்ட? ஆ? ர- ராணி, பரவாயில்லையே, என் பேரை கூட கரெக்டா ஞாபகம் வச்சிருக்க. ராணி, இவ்வளவு நாள் எங்க இருந்த? இப்ப நீ எங்க இருக்க? எங்களெல்லாம் ஏன் பார்க்க வரல? ராணி, நீ முதல்ல எங்க இருக்கன்னு சொல்லு. ராணி சொல்லு. ராணி, எங்க இருக்க? இப்படி பேசி பேசியே என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்ட. இன்னும் நீ மாறலையா? ராணி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? எங்களெல்லாம் நீ எப்பதான் புரிஞ்சுக்க போற? இது பாரு, எங்களை ஏன் நீ இன்னும் தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்க? எங்களை புரிஞ்சுக்கவே மாட்டியா? எங்க மேல இருக்க கோவம் உனக்கு தீரவே இல்லையா? ஏமா இப்படி எல்லாம் நடந்துக்கிற? ராணி, நடிச்சது போதும். சோமு கிட்ட போன கொடு. ஜானகி, போன்ல யாரு? உங்களுக்கு தான் போன். ஹலோ, நான் ராணி பேசுறேன். எங்க இருந்துமா பேசுற?
அன்னைக்கு நீ போன்ல என்கிட்ட பேசும்போது திடீர்னு கட் ஆயிடுச்சு. நான் உன்னை உடனே பார்க்கணுமா, உன்கிட்ட நிறைய பேசணும், நிறைய விஷயங்கள் சொல்லணும். எங்க இருந்து பேசுற சொல்லுமா. ஏன் என் வாழ்க்கையை அழிச்சது பத்தாதுன்னு இப்ப என்ன அழிக்கணும்னு துடிக்கிறியா? இல்ல ராணி, நீ என்ன தப்பாவே நினைச்சிட்டு இருக்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இத பாரு, சந்திராவை மரியாதையை என்கிட்ட ஒப்படைச்சிரு. இல்ல நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என்னது? சந்திராவை உங்ககிட்ட ஒப்படைக்கணுமா? அவ என்ன சின்ன குழந்தையா நீ சொன்ன உடனே உங்ககிட்ட அனுப்பி வைக்கிறதுக்கு? அவ விருப்பப்பட்டா தாராளமா நான் அனுப்பி வைக்கிறேன். ஆனா அவ வரமாட்டா, கண்டிப்பா வரமாட்டா. அவ உருவத்துல வேணா உன்ன மாதிரி இருக்கலாம், ஆனா குணத்துல என்ன மாதிரி நிச்சயமா வரமாட்டா. சவால் விடுறியா? இல்ல, நான் சவால் விடல. நீ சவால் விட்டா அதை சந்திக்கவும் நான் தயாரா இருக்கேன். சந்திராவை எப்படி என்கிட்ட கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். நல்லா கேட்டுக்கோ. நீ பண்ண பாவத்துக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்கிறதுக்கு கூடிய சீக்கிரம் நீ தயாராரு. இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை பாப்பேன்னு நான் நினைக்கல. உன் அம்மா உன்ன மாதிரி தானே இருப்பா. யாரு உங்க அப்பா? சோமநாதனா? அவன் துரோகி. உங்க அப்பா செய்யாத குற்றத்துக்காக தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தவன், என்ன உயிரோட எரிக்க பார்த்தவன், என்கிட்ட உன்னை பிரிச்சவன். சந்திரா, சந்திரா, உன் நிலைமை எனக்கு நல்லா புரியுதுமா. இப்ப இருக்கிற சூழ்நிலையில உன் நிலைமையில யாரா இருந்தாலும் அப்படித்தான் நடந்துட்டு இருப்பாங்க, அப்படித்தான் பேசியிருப்பாங்க. ஆனா நான் என்னைக்குமே உன்னை என் தங்கச்சி ராணியோட பொண்ணு, எனக்கு பிறந்தவ இல்லை அப்படின்னு நினைச்சதே இல்லை. அதனாலதான் என் கஷ்டங்கள்லாம் என்னோடய போகட்டும், என் குழந்தைகளை அது பாதிக்க வேண்டாம், அவங்க கஷ்டப்பட்டு வருத்தப்பட வேண்டாங்கிறதுனால தான் இத்தனை நாள் அதை உங்ககிட்ட சொல்லாம மறைச்சேன். நீயே நல்லா யோசனை பண்ணிப்பாரு. சின்ன வயசுலயே இதை நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்னா உனக்கும் மற்ற பசங்களுக்கும் இடையில ஒரு பெரிய இடைவெளியே ஏற்பட்டிருக்கும். அது நாளாவட்டத்தில் அதிகமாயிருக்குமே தவிர குறையறதுக்கு சான்ஸே இல்லை. மற்ற பசங்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு பாசமும் பிரியமா நடந்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு உங்ககிட்டயும் நடந்துட்டு இருப்பாங்களா அப்படிங்கிறது நிச்சயம் இல்லை. அவங்க எல்லாரும் உன்னை ஒதுக்கி வச்சு உன்னை பிரிச்சு பார்க்குற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா அதை பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியுமாம்மா? என்னால் தாங்க முடியாதும்மா. அதனால நான் சொல்றத தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கும்மா. இப்ப பசங்கள்லாம் பெரியவங்களா வளர்ந்துட்டாங்க. நல்லது கெட்டது என்னன்னு யோசனை பண்ணி அவங்களே தீர்மானிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அறிவு வளர்ச்சி வந்துருச்சு. அதுவும் இல்லாம உங்ககிட்ட அவங்க எல்லாரும் இத்தனை வருஷமா பாசமாகவும் பிரியமாகவும் இருந்திருக்காங்க. இனிமே அதை மாத்திக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அதனால தான் நேரமும் காலமும் வரும்போது எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் சந்தர்ப்பம் சூழ்நிலை அவங்க எல்லார்கிட்டையும் மட்டும் உண்மையை சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் எனக்கு ஏற்பட்டு போச்சு. உங்ககிட்ட மட்டும் என்னால் சொல்ல முடியல. அதனால இத்தனை வருஷமா உங்ககிட்ட உண்மையை மறைச்சதும் அதுக்காக நான் செஞ்ச எல்லா காரியங்களுமே உனக்கு தப்பாக தான் பட்டிருக்கும். ஆமா சந்திரா, அப்படி ஒருவேளை தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த அப்பா தப்பு பண்ணியிருப்பேன் அப்படின்னு உனக்கு தோணுச்சுன்னா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிருமா? அப்பா, என்னப்பா என்னப்பா அது? நீங்க அந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்சதை பத்தி நான் வருத்தப்படலப்பா. ஆனா அந்த விஷயத்தை மறைக்கிறதுக்காக நீங்களும் அம்மாவும் இவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க, வேதனைப்பட்டிருப்பீங்க. அதுக்கெல்லாம் நான் காரணமாயிட்டேன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குப்பா. உண்மை எனக்கு தெரிஞ்சிருச்சுங்கிறதுனால
நான் உங்களை விட்டு போயிடுவேன்னு நினைச்சிட்டீங்களாப்பா? அப்படியே நீங்க என்ன வளர்த்துருக்கீங்க. புதுசா யாரோ ஒரு அம்மா வந்துட்டதுனால நான் உங்களை எல்லாம் விட்டு போயிடுவேனாப்பா? பிறந்ததுல இருந்தே நான் உங்களை தான் என் அப்பாவா நினைச்சிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நீங்க தான் என்ன நல்லா புரிஞ்சு வச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்களே என்ன புரிஞ்சுக்கலன்னு நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்குப்பா. சந்திரா, பிறப்பு எப்படி இருந்தாலும் என் வளர்ப்பு சரியா தான் இருந்துச்சுங்கிறத இப்ப நீ நல்லா நிரூபிச்சிட்டம்மா. ஒருவேளை எங்க ராணி உங்க அம்மான்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீ இங்க எல்லாரையும் விட்டு போயிடுவியோ அப்படிங்கிற பயம் எனக்கு இருந்ததுமா உண்மைதான். அது எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனம், எவ்வளவு பெரிய தப்புங்கிறது இப்பதான் எனக்கு புரிஞ்சுது. ராணி இல்லம்மா, வேற யாரா இருந்தாலும் சரி, என்ன வந்து சொன்னாலும் உன்னை எங்க கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. நீ எங்களை விட்டு போக மாட்டேங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சுமா. எது நடந்தாலும் என்ன இருந்தாலும் நீ தான் என் பொண்ணு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ராணி எங்க பார்த்த, அவ எங்க இருக்கா, அதை சொன்னேன்னா. அப்பா, மத்தவங்கள பத்தி என்கிட்ட பேசாதீங்க. நான் அதை மறந்துட்டேன், நீங்களும் மறந்துடுங்க.